இந்த சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களுடைய இவர்களுடைய வேலை இல்லாத விடயம் தொடர்பாக பல தடவை நான் கதைத்திருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்க்கணும் என்னென்றால் டாக்டர் என்கின்ற ஒரு டைட்டிலோட இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக. உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 2018 ஆண்டுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய பேர் ஆரம்பிக்கும் டாக்டர் என்று தான் ஆரம்பிக்கும். ஆனால் வேலை செய்வது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது டெவலப்மெண்ட் உத்தியோகத்தர்களாக தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாநிலத்தில் பல தடவை நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். டிசிசி மீட்டிங்கில் கதைச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவரோட நேரடியாக கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேஸ் அவரோட கதைச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டுவதற்கான அவருடைய வேலை வழங்குவதற்கான இந்த பிரேரணையை நான் ආමාදිக்கிறேன். මේ බලාගෙන ඉන්නේ විනාඩි 2යි ගිහිල්ලා තියෙන අවසන් කරන්න කිව්වා. විනාඩියකින් අවසන් කරන්න කොහොමද? බලන්නකෝ ඔයගොල්ලෝ වෙඩ මම තව සතියින් ඉවතලා එනවා. මම දැන් අද දැක්කා මේ ඔක්කොටම වෙන්නන්නේ මේ ස්කූම් කරලා වෙන්නන්න විනාඩි 2යි නෑ ඔබතුමාට විනාඩි 2 හරි නම් මම විනාඩි 2කට ඉස්සෙල්ලා කියන්න ඕන අවසන් කරන්න කියලා. ඒක නිසා තමයි විනාඩියෙන් අවසන් කරන්න කියන්නේ. වාඩි වෙලා ඉඳා. මම මේ සතියෙන් යනවා. හැබැයි ඔය කත වැඩ කරන්න එපා. මේ මට ස්ටොප් වෝච් එක දාගෙන ඉන්නේ. ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. විනාඩි ඉවරයි කියලා. විනාඩි 3ක් ඉවරයි කියලා. ලැජ්ජා මට විනාඩිය දෙන්න කතා කරන කරුණා කරලා. ඒ නිසා මේ ජරා වැඩක් නේ කරන්නේ. මේ ස්ටොප් වෝච් එක තාම එනවා විනාඩි 2යි 4යි. පට්ට ජැට්ට ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. උඩට බෑ නෑ ඔබතුමා කරන්න ජරා අවසන් වෙලා තියෙනවා ඒකයි කියන්නේ. හරිද? බොහොම ස්තුතියි මන්ත්‍රතුමා. ගලු රාමනාதன் අර්චුනා මන්ත්‍රතුමාට විනාඩි 3ක් කාලයක් තියෙනවා. நன்றி முலாசரண மந்திரத்துமணி. இந்த சுதேச வைத்தியர்களுடைய வேலை தொடர்பான பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், முக்கியமாக மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை வழிமொழிகிறதோ அல்லது இதை ஆமோதிப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் 27 கேள்விகளில் அதே நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் கதைத்த பல நாட்களில் இந்த சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களுடைய இவர்களுடைய வேலை இல்லாத விடயம் தொடர்பாக பல தடவை நான் கதைத்திருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்க்கணும் என்னென்றால் டாக்டர் என்கின்ற ஒரு டைட்டிலோட இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக. உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 2018 ஆண்டுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய பேர் ஆரம்பிக்கும் டாக்டர் என்று தான் ஆரம்பிக்கும். ஆனால் வேலை செய்வது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அல்லது டெவலப்மெண்ட் உத்தியோகத்தர்களாக தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாநிலத்தில் பல தடவை நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். டிசிசி மீட்டிங்கில் கதைச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார், சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவரோட நேரடியாக கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேஸ் அவரோட கதைச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை கூட்டுவதற்கான அவருடைய வேலை வழங்குவதற்கான இந்த பிரேரணையை நான் ஆமாதிக்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் சில இடங்களில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக நாங்கள் சொல்லணும். இன்றைய தினம் சுகாதார அமைச்சருடைய கைக்கு இந்த பந்து பரிமாறப்பட்டிருக்கிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற அந்த முஸ்லீம் தாதிய பணியாளர்கள், தாதிய உதவி பணியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை தற்போது சுகாதார அமைச்சரிடம் கொண்டே அதை சுகாதார அமைச்சு சிங்கள இனவாது என்ற அடிப்படையில் போட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழனாக நான் வெட்கப்படுறேன். இன்றைய தினம் அரசாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக கதைத்ததாக ஒரு வீடியோ இருந்தது. நான் பார்த்தேன், யாராப்பா இதில் ஒரு தமிழன் ஒருத்தன் இருந்து காய்க்கிறான்னு போய் பார்த்தா இளங்குமரன் என்ஜிஓ. இளங்குமரனுக்கு இது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை. ஆகவே சுகாதார அமைச்சருடன் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த உங்களுடைய அரசாங்கத்துக்கு இப்போது தெளிக்கப்படுகின்ற இந்த இனவாதம் என்கின்ற பெயர்ல இருந்து நீங்கள் விலத்த வேணுமாக இருந்தால் தாம විනාඩි 2යි ගිහිල්ලා තියෙන්නේ. මේ බලාගෙන ඉන්නේ විනාඩි 2යි ගිහිල්ලා තියෙන්නේ අවසන් කරන්න කිව්වා. විනාඩියකින් අවසන් කරන්න කොහොමද? බලන්නකෝ ඔයගොල්ලෝ වෙඩ මම තව සතියින් ඉවතලා එනවා. මම දැන් අද දැක්කා මේ ඔක්කොටම වෙන්නන්නේ මේ ස්කූම් කරලා වෙන්නන්න විනාඩි 2යි නෑ ඔබතුමාට විනාඩි 2 හරි නම් මම විනාඩි 2කට ඉස්සෙල්ලා කියන්න ඕන අවසන් කරන්න කියලා. ඒක නිසා තමයි විනාඩියෙන් අවසන් කරන්න කියන්නේ. වාඩි වෙලා ඉඳා. මම මේ සතියෙන් යනවා. හැබැයි ඔය කත වැඩ කරන්න එපා. මේ මට ස්ටොප් වෝච් එක දාගෙන ඉන්නේ. ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. විනාඩි ඉවරයි කියලා. විනාඩි 3ක් ඉවරයි කියලා. ලැජ්ජා මට විනාඩිය දෙන්න කතා කරන කරුණා කරලා. ඒ නිසා මේ ජරා වැඩක් නේ කරන්නේ. මේ ස්ටොප් වෝච් එක තාම එනවා විනාඩි 2යි 4යි. පට්ට ජැට්ට ඔබතුමා අවසන් කරන්න ඉක්මනට. උඩට බෑ නෑ ඔබතුමා කරන්න ජරා අවසන් වෙලා තියෙනවා ඒකයි කියන්නේ. හරිද?
මේ මට විනාඩියක් දෙන්න කරුණාකරලා මම කතාව ඉවර කරන්න. ඒ නිසා மதிப்புக்குரிய பிரதி சுகாதார அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக தாங்கள் ஒரு பதிலை சொல்லணும். அந்த முஸ்லிம் பணியாளர்கள் தயவு செய்து கல்முனை வடக்குக்கு பணியமர்த்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிம் பெண்கள் இந்த சுகாதாரத்துறையில் சேர்ந்து வேலை செய்வதற்குரிய அவர்களுடைய சகல உரிமையையும் அவருடைய சகல உரிமையையும் நாங்கள் உங்களுடைய அரசில் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் அதுக்குரிய பதில் உங்கள்கிட்ட வரும் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய ஹன்சகா ஐயாவுடன் நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. கரண்ட்ப்பா ගරු හංසක විජයමුණේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමාට විනාඩි 7ක් කාලයක් තියෙනවා. විනාඩි කීයද? 7යි. මූලාසනරුඩ මන්ත්‍රීතුමනි, ඥානමුත්තු මන්ත්‍රීතුමා අද දින මෙම සභාවට ඉදිරිපත් කරපු යෝජනා